தூக்கமின்மைக்கு அடிமைத்தனம் தான் காரணம். சிலர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோதான் குளிர் அடிச்சாலும் எனக்கு மின்விசிறி ஓடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஏசி இருக்கணும். அப்போ தான் நான் தூங்குவேன். எவ்வளோதான் குளிர் இருந்தாலும் சரி, ஏசி இருக்கணும், மின்விசிறி இருக்கணும். அதுபோல் வெயில் காலமா இருந்து இப்போ சில பெட்டெல்லாம் படுத்தீங்கன்னா, மெத்தையெல்லாம் அனல் அடிக்கும். அது வந்து பருத்தினாலோ அல்லது இலவம் பஞ்சுனாலோ இருக்காது. வேறு ஏதாவது பஞ்சு, செயற்கை பஞ்சுனால இருக்கும். அது அது ரொம்ப சூட்ட உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். வெயில் காலத்தில கூட அது மேல படுப்பாங்க. நான் பெட்லேயே தான் படுப்பேன். இப்படி பெட்டுக்கு அடிமையாயிடுவாங்க. அது மாரி காலத்துக்கு தகுந்தாற்போல மாறணும். குளிர் காலத்தில கூட பெட்ல படுக்கலாம். ஆனா வந்து வெயில் காலத்தில உஷ்ணத்த தருதுன்னா, அந்த பெட்ட விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது இலவம் பஞ்சு பெட் வாங்கிக்கலாம். அல்லது தரையில கூட படுத்துக்கலாம் பாய் விரிச்சு. இது மாரி மாற தெரிஞ்சிருக்கணும். அதுபோல வெயில் காலம்னா ஃபேன போட்டுக்கோ. குளிர்காலம் வந்துருச்சா ஃபேன் ஆஃப் பண்ணு. ஏசி ஆஃப் பண்ணிரு. இந்த மாரி எதுக்கும் அடிமையாயிடக்கூடாது. ஃபேனுக்கோ, ஏசிக்கோ, மெத்தைக்கோ அடிமையாகி விடக்கூடாது. அது மாரி நம்ம வந்து நீங்க மழை காலமா? மழை வந்துருச்சா? வெளியில கிளைமேட் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கா? அப்பவும் நீங்க ஃபேன் போட்டுட்டே இருக்கிறீங்க. ஆனா நீங்க போத்திக்கல, சரியா போத்திக்கல அப்படின்னு நினைச்சீங்க. அப்போ உங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு இடையூறாக மாறிவிடும். இடையூறுகள் தான் தூக்கமின்மைக்கு காரணமாக இருக்கிறது. எதெல்லாம் இடையூறு அப்படின்னா, அளவுக்கு அதிகமான குளிர்ச்சி, அளவுக்கு அதிகமான புழுக்கம், வெப்பம், அது மாரி கொசு கடிக்கிறது இதுவும் இடையூறு. கொசு கடியிலயும் தூங்கிட்டு இருப்பாங்க. அது மாரி அளவுக்கு அதிகமான ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு, புழுக்கமா இருக்கு அப்பவும் தூங்கிட்டு இருப்பான். தூங்க முயற்சி அப்போ தூக்கங்கிறது வராது. இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும். எந்தவித இடையூறும் இல்லாம இருக்கணும். அது மாரி நம்ம படுத்திருக்கிற பெட்ஷீட்டு அதெல்லாம் ரொம்ப தூய்மையா இருக்கணும். அப்பதான் நமக்கு தூய்மையா இருந்தா தான் எந்த வித டிஸ்டர்ப் இல்லன்னா அரிக்கும். ஏதோ அசௌகரியமா இருக்கும். இது மாரி அசௌகரியங்கள், இடையூறுகள் இல்லாமல் நாம் சூழலை பராமரிக்க வேண்டும். அப்பதான் நம்ம அது மாரி சத்தம் எதுவும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரேடியோ, டிவி இந்த மாரி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாரி ஒ ஒலி மாசு இல்லாமல், இப்படி நம்ம வந்து தூக்கத்தின் போது எதெல்லாம் இடையூறு, எப்படி ஒரு நல்ல தூக்கம் என்பது எப்படி வரும் என்பதை தெரிந்து கொண்டு, அந்த ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிக் கொண்டு தூங்க வேண்டும். அப்படி தூங்குனா தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் என்பது வரும். இல்லன்னா நெறைய பேர் வந்து வாழ்நாள் முழுதும் ஒரு தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு புலம்பிட்டே இருப்பாங்க. எனக்கு தூக்கம் வரல, மருத்துவர்ட்ட போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. ஆனா அவங்களுக்கு தூக்கம் ஏன் வரல தெரியுமா? இந்த மாரி பெட்ல உஷ்ணமா இருக்கும் அந்த பெட்டு. வெயில் காலங்கள்லயும் அதில தான் படுப்பாங்க. அப்புறம் வந்து குளிர்காலமா இருக்கும். ஃபேன் போட்டே படுப்பாங்க. ஏன்னா அந்த சத்தம் கேட்கணும் அவங்களுக்கு. அமைதியா இருந்தா பயப்படுவாங்க. அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். ஃபேன் ஓடிட்டே இருக்கும். குளிர்ச்சி மூக்கடைக்கும். ஆனாலும் ஃபேன ஆஃப் பண்ண மாட்டாங்க. அதுபோல ஏசி போட்டா தான் எனக்கு நான் படுப்பேன். குளிர்ச்சியா இருக்கும். வெளியில பார்த்தா ஏசி போட்டா ரொம்ப குளிரும். ஆனாலும் இந்த மாரியான அடிமைத்தனங்கள் தான். அ காலத்துக்கு ஏற்றாற்போன்று மாறாமல், அந்த மாற்றத்தை சந்திக்காமல் ஒரே மாதிரியாக இருப்பேன் அப்படின்ட்டு பிடிவாதம் அதுதான் வந்து தூக்கமின்மைக்கு காரணமா இருக்கு. அதனால தூக்கத்துக்கு எதெல்லாம் காரணம், எதெல்லாம் இடையூறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கேற்றாற்போன்று சூழலை மாற்ற வேண்டும். தூக்கத்திற்கு ஏற்றாற்போன்று சூழலை சாதகமாக மாற்ற வேண்டும். அப்பதான் தூக்கம் என்பது வரும். தூக்கம் என்பதற்கு இவ்வளோ அறிவுபூர்வமா அது மாரி சிக்கன் சாப்பிட்டாலும் தூக்கம் வராது. சில உடம்புக்கு உஷ்ணமான உணவுகளை சாப்பிட்டால் தூக்கம் வராது. சிக்கன் அந்த மாரியான உணவு. அப்ப ஏன் தூக்கம் இது மாரி காரணங்கள தெரிஞ்சுக்கணும். ஓஹோ! இதனால தான் இன்னைக்கு தூக்கம் வரல. லேட் ஆகலாம். அல்லது தூக்கம் வருவதற்கு லேட் ஆகலாம். 10 மணிக்கு வர வேண்டிய தூக்கம் 12 மணிக்கு கூட வரலாம். இதுக்கு என்ன காரணம்? அந்த உஷ்ணம் தான். தொடர்ந்து சிக்கன் சாப்பிட்டே இருந்தீங்கன்னா, உங்க தூங்குவதற்கு காரணமாக இருக்கிற உங்க உடம்பில் உள்ள காரணிகள் வலுவிழந்து, பலவீனமாகி இல்லாமல் போய்விடும். அப்புறம் நிரந்தரமா உங்களுக்கு தூக்கம் இல்லாம போயிரும்.